Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அந்த வாட்சோட ரிவ்யூ எல்லாமே பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இந்த வாட்ச் ஓசியில் வாங்கினேன், அதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். முதல்ல இந்த வாட்சோட பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்சோட ஃப்ரேம் வந்து அலுமினியம் பண்ணியிருக்காங்க, பின்னாடி அப்படியே ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இந்த வாட்சோட ஸ்ட்ராப் வந்து சிலிக்கான் ஸ்ட்ராப். இந்த வாட்ச் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் வருது. கிரே கலரில் வருது, க்ரீன் கலரில் வருது, பிளாக் கலரில் வருது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் இந்த ஸ்ட்ராப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் போட்டுக்கலாம். இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் இப்படி ஒரு புல் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த லாக் ஓப்பன் ஆயிரும், நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இது அழுக்காயிடுச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து கழுவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். வாட்சோட டிஸ்பிளேல லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வாட்ச் ஃபேஸஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் 100+ வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்களா, இந்த வாட்ச் ஃபேஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய கஸ்டம் இமேஜஸ் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். டிஸ்பிளே மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா மெனு பார் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வாட்சோடைய பிரைட்னஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது தெரியுது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து வந்து வைப்ரேஷன் மோட், நம்ம வைப்ரேட்டில் போட்டுக்கலாம், வைப்ரேட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளாஷ் லைட். ஃப்ளாஷ் தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வரும், அதுதான் ஃப்ளாஷ் லைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் மோட். அடுத்து வந்து ஃபைண்ட் மை மொபைல். இந்த உங்கள் வீட்டில் உங்களுடைய மொபைல் எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணல உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். அதை வச்சு உங்களோட மொபைலை கண்டுபிடிச்சிக்கலாம். வாட்சோட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் டுடே எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கும், நம்மளோட ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர்லாம் என்னன்றது வந்து இன்றைக்கி அப்படின்றது வந்து இது வந்து காட்டும். இந்த வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.28 எல்சிடி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 450 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டே டைமில் வாட்சோடைய அந்த லைட்டிங் வந்து நல்லாவே இருக்கும். இதோட பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வரை நிற்கும்னு சொல்கிறாங்க. சார்ஜ் ஃபுல்லாக 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். ஃபுல் ஆகிடுச்சுன்னா 10 டேஸ் வரை நிற்கும். இது ஐபி ரேட்டிங் வந்து 6.8 கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்ச். இதுக்கு ஏஐ வாய்ஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வாட்சில் இருக்குது. வெறும் 1500க்கு பல ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வாட்சில் இன்பில்ட் மைக் இருக்குது, ப்ளூடூத் காலிங் இருக்குது, ஏஐ வாய்ஸ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த வாட்சில் நம்ம கேம் கூட விளையாண்டுக்கலாம் கைஸ், வேறு லெவலில். அப்புறம் இந்த ஆப்ஸ் மெனு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லாமல் சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நானும் நிறையா பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன். ஆனால் அது எந்த ஒரு லேகுமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பட்டனை ரைட் சைடில் உள்ள பட்டனை வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ஸ் மெனு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி வந்துடும், லைனாக அப்படியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் அதே டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி அந்த ரவுண்டாக வந்துடும். ஓகேவா, நிறைய ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்குள்ளே கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக கேம்ஸ் பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளட் ப்ரெஷரை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் வந்து கிளிக் பண்ணி பார்த்தோன்னே இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா லைட் எரியுது. பட் இதில் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அந்தளவுக்கு அக்யூராக காட்டுமான்னு எனக்கு தெரியல, காட்டாதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கேம் விளாட்லாம் பாருங்கள், 2 இன்பில்ட் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இந்த கேமில் கூட எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது கைஸ். எப்போயாவது போர் அடிக்கிற டைமில் நம்ம கையில் மொபைல் எதுவுமே இல்லைனா இந்த வாட்சில் ஏதாவது சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு கேம் விளாண்டுக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்குது இந்த கேம் பார்த்திங்கன்னா. ஸோ எதுலேயுமே இடிக்காமல் அப்படியே நம்ம டச் பண்ணி அந்த பறக்கிற அந்த குருவி வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம். ஸோ நம்ம தான் வின்னரு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. இன்னொரு கேம் பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் இது பண்ணுறது, அப்படியே அடுத்த நம்பர்ஸை கூட்டிகிட்டே போகணும், அந்த மாதிரி ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சை இப்போ நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணலாம். இந்த டாஃபிட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வாட்சோட லிங்க்கையும் கொடுக்குறேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த வாட்சை வந்து நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய இந்த வாட்சோடைய விஸ் ரோம் அப்படின்ற வந்து இந்த வாட்சோட நேம் இது கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த வாட்சை வந்து அந்த இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ பேர் பண்ணிக்கணும். பேரை உடனே பண்ணிக்கோங்க. பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்த உடனே பேர் ஆகிடுச்சு. ஸோ இதான் அந்த ஆப். இந்த ஆப்ஸில் பாருங்கள் ஸ்டெப்ஸு, ஸ்லீப்பு, ஜிபிஎஸ், எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ இது வந்து நமக்கு என்ன தேவைன்னா நான் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வாட்சை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதில் வந்து லொக்கேஷன் கேட்குது. லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஆட் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் டிவைஸ் கொடுத்து லொக்கேஷன் நம்ம வந்து ஆன் பண்ணி சொல்லுது, ஆன் பண்ணிப்போம். இப்போ லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வாட்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ வாட்ச் வந்து ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த ஆப் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இந்த வாட்சில்
நம்மளுடைய வாட்ச் ஃபேஸஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைண்ட் மை ஃபோன் சொன்னல, அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எப்படி ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ பார்த்தீங்களா, நம்மளுடைய மொபைல் வீட்டில் எங்கேயாவது மறைஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணையில் நம்மளோட மொபைல் வந்து ரிங் ஆகி நமக்கு மொபைல் எங்கே காட்டி விடுவோம். இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் தான் சொல்லலாம். ஓகேவா, அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்னு சொன்னால் இதோடைய வாட்ச் ஃபேஸஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். இதில் பாருங்கள் பல வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இது மேலேயே அந்த வாட்சோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் போயிட்டு நமக்கு தேவையான கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் கூட வச்சுக்கலாம், நம்மளோட இமேஜை கூட வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நமக்கு நிறையா டிசைன்ஸில் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாட்சில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க வாங்கின வரைக்கும். இது நல்ல ஆஃபரில் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஃபோட்டோவை இந்த வாட்ச் ஃபேஸில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஃபேஸோட பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய லைவாக ஃபோட்டோ எடுத்து அப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லை நம்ம கேலரியிலேருந்து ஃபோட்டோ அப்லோட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நான் வந்து இப்போ வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை வந்து நான் இப்போ செட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய லோகோ, என்னுடைய சேனலோடைய லோகோவை நான் செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது கேட்குறது சைஸ் கரெக்டாக பண்ணிக்கோன்னு கேட்குது. இப்போ இந்த மாதிரி இங்கேயே காட்டுறது பாருங்கள் ப்ரிவ்யூ. இப்போ கொடுத்த உடனே ஸ்விட்சிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது 100 இந்த வாட்ச்லேயும் காட்டுறது பாருங்கள். இது 100% ஆன உடனே நமக்கு வந்து காட்டிடும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து இந்த வாட்ச் ஃபேஸில் வந்துருச்சு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. உங்களுக்கு தேவையான உங்களுடைய ஃபோட்டோவை வாட்ச் ஃபேஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வாட்ச் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது வாட்ச்சு. ஆப்பிள் வாட்ச் தான் கட்டுவேன் அப்படின்ட்டு காப்பி ப்ராடக்ட் வாங்கி கட்டுறதுக்கு பதிலாக வேறு ஒரு பிராண்டில் ஒரிஜினல் வாட்ச்சை, நல்ல ஒரு வாட்ச்சை கம்மி ப்ரைஸில் நிறையா ஃபியூச்சர்ஸோடு வாங்கி சூப்பராக லைஃப் டைம் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த வாட்சை வந்து என்னோடய கையில் கட்டி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ பார்த்தீங்களா இந்த வாட்ச் எவ்வளோ அழகாக சூப்பராக வேறு லெவலில் இருக்குன்னு. அப்புறம் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி விடுங்க. வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.